இல்லை இல்லை ஃபஸ்ட்டுங்க மாநகராட்சி இல்லை மாநகராட்சி ஃபஸ்ட்டுங்க இது நிறைய பேருக்கு புரியாது என்னென்னா இது வந்து லாங் டிபேட்டட். இது தேசிய பிரச்சனை. மாடு முட்டுறது நாய் கடிக்கிறதுங்கிறது இது ஒன்றும் லோக்கல் இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷனரே திரு மித்ரா அவர்கள் இங்கே வரும்போது நாங்களே இங்கே டெல்லியிலேருந்து இங்கே வரவழைத்து பேசினோம். ஸோ இது தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு இருதரப்பு ஜீரோன்னு சில பேர் இருக்காங்க, ஒன்றுன்னு எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்குது. இதுக்கு நடுநிலையில் போய் தான் நம்ம இதுக்கு சால்வ் பண்ண முடியுமே தவிர்த்து இதுக்கு அதனால தான் நான் சார் எல்லாரும் அவங்க அதிகார வரம்புலேருந்து சட்டத்தை கோட் பண்ணாமல் இறங்கி வந்து பண்ணோம். அதே நேரத்தில் அடாவடித்தனம் எங்களுக்கு நேற்றுக்கே கம்ப்ளைண்ட் வந்ததுங்க மாதவரத்தில். அந்த ஓனர்கிட்ட உடனடியாக போய் நம்ம பண்ணோன்னா அவர் முழு கோஆப்ரேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஓனர்ஸை நாங்கள் பாராட்டுறோம். நேற்றுக்கே ஒரு சேனலில் அதை காட்டினோம் உடனே அந்த ஓனர். ஸோ ஓனர்ஸ் அதோட பொறுப்புக்கணும். அதே மாதிரி நிறைய என்னென்னா நான் பல முறை சொல்கிறேங்க, நாய்கள் வந்து ஓனர்ஸ்ட்டை பழகிற மாதிரி பொது இடங்களில் பழகாது. அதே மாதிரி ஆங்ஸைட்டி பார்க்கும்போது இதெல்லாம் புரிந்து கொண்ட ஓனர் நடக்கணும். உங்கள் கேள்வி கால்நடை மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒன்றிய அரசு இருக்குது, நாயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் பல்வேறு இடத்துல இருந்தால் கூட கைட்லைன்ஸ் வந்து AWBI கைட்லைன்ஸ் தான் சுப்ரீமாக இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ணோம். நாங்கள் அதே நேரத்தில் இப்படி பண்ணுறோன்னு சொல்லும்போது நடவடிக்கை எடுக்க மாட்டோங்கிறதே இல்லை. ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தானே FIR போட்டு அவர் மேலே அரெஸ்டே பண்ணியிருக்கோம் ஓனரை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது தான் ஓனர்ஸ் எங்களோட வேண்டு. ஆர்வலரும் எங்களுக்கு முழு சப்போர்ட். இந்தியாவிலே வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியே இல்லை. ராணுவத்திற்கு காவல்துறைக்கு மட்டும் தான் அனுமதி இருக்குது. மற்ற யாரும் தனிப்பட்ட முறையில் இந்திய அரசு கொடுக்கலைங்கிறாங்க. பல தவறான இந்திய அரசுக்கு வந்து நான் சொல்கிறது பல பேர் ஒன்று வந்து முழுமையாக நாங்கள் சொல்கிறத போடுறதில்ல. ஒரு நேற்றைய பத்திரிகையில் கூட அரசியல் சட்டமைப்பை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டதாக ஒரு சொல்கிறேன். அரசியல் சட்டமைப்புலேருந்து 8 முக்கியமான சட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறக்கூடிய அளவில் இந்த பேன் மார்ச் 12ஆம் தேதி உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் அடிப்படையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி ஒன்றிய அரசு தான் பேன் பண்ணாங்க இந்த 24. அது இறக்குமதி, ப்ரீடிங், விற்பதற்கு இல்லீகல் சேல்ஸ் இதுக்கு பேன் பண்ணும் பொழுது அதற்கு தடையானை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட மார்ச் 24 30ஆம் தேதியோ சென்னை, டெல்லி, கர்நாடகா உள்ள பல்வேறு உயர்நீதிமன்றம் அந்த தடைக்கு இடைக்கால தடை அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் இது ரொம்ப வேதனை. நானும் டெய்லி இன்னைக்கு கூட மத்தியானத்துக்கு மேலே அந்த குழந்தையை பார்க்க போகிறேன். அது பார்க்கும்போது மிக கொடுமை. அதுதான் ஓனர்ஸ் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு விபத்து, ஆக்சிடென்டல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பல்வேறு கருத்துக்களும் பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெறி தன்மை கொண்டுள்ள நாய் இந்த 23 அந்த இஷ்யூவே என்னென்னா 23 நாய்கள் சாதாரண நாய்க்கு வெறித்தன்மை இருக்கலாம். அதே மாதிரி ரேபீஸ் பொறுத்த வரைக்கும் டம்ப் ரேபீஸ் இருக்குது, ஃபியூரியஸ் ரேபீஸ் இருக்குது. இதே நாய் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் 10 நாள் நாங்கள் கண்காணிக்கிறோம். இதுக்கு டம்ப் ரேபீஸ் இருக்குது. ஸோ பல்வேறு இது இருக்குது. நமக்கு தற்பொழுது ஃபோக்கஸ் பூரா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு முழுமையாக அந்த ஸ்கால்ப் சேர்க்கப்பட்டு அந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் இருந்தால் இந்த மத்தியானமே நடக்கும், இல்லையா ஒரு 2 நாட்கள் நடக்கும். தவறான கருத்துங்க. ரேபீஸுங்கிறது எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ரேபீஸ்னால் ஒரு ராப்டோ வைரஸோட நோய் வந்தால் உயிரே போயிடும். ஸோ இந்த மாதிரி நாய்க்கடி இருக்கும்போது எப்போவுமே முகத்தில் அந்த மாதிரி கடிக்கும்போது நோய் எதிர்ப்புக்கான இம்யூனோகுளோபுலின் வழங்கப்படுகிறது. ஒன்று டைரெக்டாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் செலுத்துவாங்க, அதுக்கப்புறம் லோக்கலி இம்யூனோகுளோபுலின் போடுவாங்க. அனைத்தையும் அந்த உயர்தர சிகிச்சை அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் தெருநாயாக இருந்தால், கம்யூனிட்டி நாயாக இருந்தால் நாங்கள் அதை பிடித்து 10 நாள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ரேபீஸ் இல்லையான்னு பார்க்கணும். ஓனரோட நாயாக இருந்தால் ஓனர் கட்டுப்பாட்டில் 10 ஆண்டு கண்காணிக்கணும். இது வரைக்கும் அந்த நாயும் இது வரைக்கும் நல்ல முறையில் இருக்குது. அதை தான் ஒரு பத்திரிகையில் இதுக்கு வரக்கூடாது, தடுப்பூசி போட்டிருக்கிறத தவறாக போடுறாங்க. ரேபீஸ் எல்லாம் வந்தால் அதுக்குன்னு ஒரு தனி செல் இருக்குங்க, இங்கே ஜிஹெச்லாம் அந்த செல்லை தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வருது. முழுமையான கருத்துக்கள் வர மாட்டேங்கிறது. முழுமையான ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு கைட்லைன்ஸின் படி நடவடிக்கை எடுக்கிறோம். தமிழ்நாடு அர்பன் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற பறவைகள் மற்றும் விலங்குகள் சட்டம் 1997 படி நோட்டிஃபைடு 2000 படி நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஓனர்ஸ் மேலே காவல்துறை மூலமாக பாதிப்பு உண்டாக்கின நடவடிக்கை FIR போடணும்.
தற்பொழுது எதிர்பார்க்கப்படுது வந்து இன்றைக்கி 2 மணிக்கு மேலே இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். பட் இது எப்போவுமே மருத்துவமனையில் நம்ம வந்து மீடியா ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுங்க, அதிகாரிகள் இன்வால்வ் பண்ணக்கூடாது. முழுமையாக மெடிக்கலாக அவங்க என்ன பண்ணுறோமோ அதுக்கு முழு சப்போர்ட் இல்லை. இப்போ வந்து அவங்க ஏற்கனவே அந்த முதல் கட்டத்தில் அவரே கட்டிட்டு ஒரு 1 lakh rupees வரைக்கும் கட்டினதாக தகவல் இருக்குது. நாங்கள் சொன்ன பிறகு அவங்க எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. என்னோட அனுமானம் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சத்துக்குள் வருங்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் அந்த தனியார் மருத்துவமனையும் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குறோம். பட் டெஃபினட்டாக மாநகராட்சி அதுக்கு அமைச்சர் எல்லாரோட கவனத்துக்கும் கொண்டு போய் எல்லாருக்கோட ஒருமித்த கருத்து மாநகராட்சி இதற்கான செலவு. பெற்றோர் ஆப்வியஸ்லிங்க அந்த தாய் வந்து ரொம்ப வேதனையுடன் இருக்காங்க. அவங்க தாய் பேர் சோனியா. அவங்க எங்களோட மாநகராட்சி பூங்கால் தான் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு அந்த குழந்தைக்கு பல இடத்தில் கிடைத்ததுனால் அவங்க தூக்கி வச்சா கூட அந்த குழந்தைக்கு வலி ஏற்படுது. வலி நிவாரண மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்தி அளிக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு லைசன்ஸுக்கு எங்களோட அதிகாரிகளும் அவங்க குடும்பத்தினரையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு அந்த நாய்க்கடி மட்டும் இல்லாமல் மன ரீதியான பாதிப்பு, கடுமையான பாதிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஸோ அதற்கும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பல தவறான தகவல்கள் இருக்குங்க. நேற்றைய தினம் 4 மணி வரைக்கும் சற்று மழை பெய்யும்போது வழி தடங்களில் இருக்கிற 2 கேமராவில் சற்று பழுந்தீங்க. நேற்றைய தினமே 3 சென்டர்ஸ்லேயே நாங்கள் போய் பார்த்துட்டோம். டோட்டலி நமக்கு வந்து 584 கேமராஸ் இருக்குங்க. 176 குவீன் மேரிஸில், அண்ணா யூனிவர்சிட்டி 210, லோயாலில் 198, 584. இது இல்லாமல் கவுண்டிங் சென்டருக்கு 338 போட போகிறோம். இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ஸ்ட்ராங் ரூமோ அது எதுலேயுமே இல்லை. பாத்வே வருது இல்லையா அந்த ஏரியா அதில் 2 கேமராவில் தண்ணி தெளித்ததுனால சற்று அதை சேஞ்ச் பண்ணாங்களே. அதாவது ஆனால் அதுலேயும் அது ரிடண்டன்சி வச்சுருக்கோங்க 3-4. ஸோ அது வழித்தடங்க தட் இஸ் வர வழியில் இருக்கக்கூடிய கேமரா. அதாவது கவுண்டிங் சென்டரில் நேரடியாக இருக்கிற எந்த கேமராவில் எந்த பாதிப்பும் ஏற்படலை. தொடர்ந்து நேற்றைய தினமே அனைத்து பகுதிகளையும் டெய்லி ஆர்ஓ போகிறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த தவறான செய்தி வந்து தேவையற்ற ரீதியில் நம்ம பரப்பக்கூடாது. ஸ்மார்ட் சைக்கிள்ஸ் வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்த திட்டங்க. இது சைக்கிளிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த ஏற்கனவே எடுத்தவர்கிட்டையும் நம்ம பேசி அந்த எப்படி அதை முறைப்படுத்தலாங்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்புறம் தான் நாங்கள் அறிவிப்பு கொடுக்க முடியும். அனைத்து தொடர் பணிகள் எது நடந்து கொண்டு இருக்கோ உங்களுக்கே தெரியுங்க. சாலை பணிகள், பாலம் பணிகள் எல்லாம் மழை வரதுக்கு முன்னாடி பண்ணணுங்கிறத தொடர் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. புது பணிகள் மட்டும் நம்மளால் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு தொடரும். அந்த டோட்டல் ஃபிகருங்க டெய்லி ரிலீஸ் ஆகுது. நான் செப்பரேட்டாக அதை கொடுக்குறேன். இந்த கால்நடை மருத்துவர்கிட்டருந்து செப்பரேட்டாக வாங்கி கொடுக்குறோம். பட் மெயினாக நாங்கள் அடிஷ்னல் கேம்ப்ஸ் போட சொல்லியிருக்கோங்க. இப்போ நிறைய பேர் இப்போ என்கொயரியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. ஆன்லைன் தான் அது பதிவு பண்ணுறது. அதோட அந்த லிங்க்கையும் அவங்க பத்திரிகைகள் நாங்கள் கொடுக்குறோங்க. ரொம்ப ஈஸி சிஸ்டம் ஆன்லைன் கொடுக்குறது. பட் அதே நேரத்தில் நேற்றுக்கு சில ஆலந்தூர் பகுதியில் எங்களுக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கு நாங்கள் முதியோர்கள் அந்த மாதிரி டைமில் அந்த நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சென்டர் அந்த சென்டர்ஸில் ஆஃப்லைனாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வசதிகளும் ஏற்பாடு பண்ணுறோம். டெஃபினட்டாக அதிகரிச்சுங்க. அந்த ஃபிகர் நான் வந்து மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.